அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, ரமலான் முபாரக். 2 நாட்களாக ரமலான் இபாதத்துகளால் நாம் வீடியோ இடம்பெறவில்லை. பலஸ்தீன் மீட்பு போர் 855வது நாளை எட்டியிருக்கிறது. இதில் மேக்கரையில் உள்ள இந்த தகவல்கள் இல்லை என்று சொன்னால் நமக்கு இந்த காணொலியும் இல்லை என்றே முடிவு செய்திருப்போம். என்னவென்று சொன்னால், ஷேக் இக்ரிமா சபாரி என்கிற இமாமை, அல் அக்ஸா இமாமை அங்கிருந்து கையகப்படுத்தி கைது செய்து அல் அக்ஸா வளாகத்துக்குள்ளாலே புகுந்து அவரை கைது செய்து நீங்கள் உள்ளே வரக்கூடாது என்று தடுத்திருக்கிறார்கள். அல் அக்ஸா பள்ளிவாசலில் ரமலான் மாதத்தில் நீங்கள் திரளாக கூடுவீர்கள் என்பது தெரியும். இருந்தாலும் 10,000க்கு மேற்பட்டவர்கள் அங்கே நுழையக்கூடாது. அந்த 10,000 கூட எங்களிடத்தில் அனுமதி பெற்றவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கேட்டுக்குடி. ஏற்கனவே அல் அக்ஸாவில் ஜும்மாவுக்காக மக்களை விழிப்படைய செய்து கொண்டு வந்து சேர்க்கின்ற அல் சஜ்ஜாத் என்ற சகோதரி, அந்த சகோதரியின் இயக்கம், முபாரக் சகோதரர்கள் என்ற 2 இளைஞர்கள் அவர்கள் வைத்திருந்த ஒரு கட்டமைப்பு, இவை அனைத்தையும் தடுத்து விட்டார்கள். இவர்கள் எல்லாம் 6 மாதம் அங்கே சொல்லக்கூடாது. ஒரு சகோதரி வெளிநாட்டுக்கே போகக்கூடாது, அல் அக்ஸாவுக்கு வரக்கூடாது, வெளிநாடுகளுக்கும் போகக்கூடாது என்று அத்தனை கெடுபிடிகளையும் கட்டவிழ்த்து விட்டு பார்த்தா அல் அக்ஸாவில் முதல் தராவியை தொழுதவர்கள் 60,000 பேர். இவனுடைய 10,000 பற்றி அவங்க கவலையே படலை. காத்து நிற்க வேண்டியது காத்து நின்றது. இவனுடைய எல்லா தடைகளையும் தாண்டி அவர்கள் உள்ளே சென்று தொழுதார்கள். ஆக்சுவலாக ஒரு ஃப்ரீ டேல 2,50,000 பேர் வரைக்கும் அவங்க போவாங்களாம். ஆனால் இப்போ இவன் 10,000ன்னு லிமிட் பண்ண பிறகும் அந்த சகோதரிகள் தங்களுடைய வில் பவரை காட்டியிருக்காங்க. 60,000 பேர் போய் முதல் தராவியை தொழுது இருக்கிறார்கள். 2வது தராவியும் 10s of 1000 என்று போடுகிறார்கள். அதுவும் 65,000 70,000 வரும். எல்லா கெடுபடியும் ஜும்மாக்கு தான். ஜும்மால தான் நீங்க பெரிய இது பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க. இன்றே ஜும்மாவில் 80,000 பேர் போய் தொழுது இருக்கிறார்கள். ஆக வெஸ்ட் பேங்க் கெடுபிடி எல்லாம் அங்கே வாழ்கின்ற ஜெருசலத்தில் நடத்துகின்ற தொடர் கெடுபிடிகள் எல்லாம் வெஸ்ட் பேங்க் மட்டுமில்லை, ஜெருசலமும் எல்லாம் அந்த மக்களுடைய ஈமானிய பலத்துக்கு முன்னால். டேவிட் செல்போன் சொன்னாங்க பாருங்க, இந்த பவர் ஆஃப் ஃபெய்த், ஈமானின் பலத்துக்கு முன்னால் நிற்க முடியவில்லை. 80,000 பேர் போய் தொழுதுட்டாங்க. இதுவரைக்கும் 60,000 70,000 அப்படிதான் இருந்தது. ஆனால் நாங்கள் தொழுது காட்டுவோம் எங்களுடைய முதல் கிபிலாவில் என்று 80,000 பேர் போய் தொழுது தங்களுடைய உரிமையை பலமாக நிலைநிறுத்தி விட்டார்கள். பேபன் முழிக்கிறான், யாரே நான் தேர்வோம், என்ன செய்யறேன்னு தெரியல. கட்டுக்கடக்காத இந்த மக்களை நம்ம கட்டுப்படுத்த முடியல. 300 செக் போஸ்ட் வச்சிருக்கான். 300 செக் போஸ்ட் வச்சிருக்கான். அங்க வரும்போதே நோன்பு வச்சுக்கிட்டு வழியிலே நோன்பு திறந்துக்கிட்டு இஃப்தாரையும் வழியிலே நடத்திக்கிட்டு எல்லாம் கையில கொண்டு வந்து அங்க கியூல நின்று பள்ளிவாசல் வளாகத்துக்கு உள்ளால பூந்துறது. பள்ளிவாசல் வளாகத்துக்கு உள்ளால் இஸ்லாமிய வக்பு அவர்களுக்கு சில ஏற்பாடுகளை செய்கிறது. அப்போ சஹர் சாப்பிட்டுக்கிட்டு அங்கே தூங்கி பஜிர் தொழுதுகிட்டு ஜும்மாவை 80,000 பேர் தொழுது விட்டார்கள். என்னடா 10,000னா இதுக்கு ரொம்ப நாளா ஷேக் இக்ரிமா அப்பவே நமக்கு வார்ன் பண்ணாரு. நான் இந்த காணொலியில சொன்னேன், தொடுத்து அல் அக்ஸாவையும் அல் குத்ஸையும் ஜெருசலத்தையும் தொடர்ந்து கெடுபிடிகளை பண்ணி கொண்டு இருக்கிறான். அதற்கு பொறுப்பேற்க வேண்டிய அரபு நாடுகள் வெண்சாமரம் வீசிக்கொண்டிருக்கின்றன என்று சொன்னேன். ஆனால் அதை சுற்றி வாழ்கின்ற சகோதரிகள் எடுத்த முயற்சி 80,000 பேர் தொழுதுருக்காங்க. படிக்கவே ஆச்சரியமா இருந்தது. உடனே சகோதரிகளுக்கு சொல்ல வேண்டும் என்ற எண்ணமும் தோன்றியது. அடுத்தது ரமலால இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில ரைடு, பாலஸ்தீன அதாரிட்டியில முக்கியமான ஆட்களை பிடிச்சி உள்ள போடுறான். எல்லா கெடுபடியும் நடக்கு. இப்ப ஜோர்டானுக்கும் போயிட்டான். ஜோர்டான் வேலியில அங்கே இருக்க வீடுகளை இடிச்சுட்டு கெட்டுவோன்னு நிற்கிறான். 85 நாடுகள் கையெழுத்திட்டு
ஒரு பெரிய அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார்கள். மேற்கரையில் இஸ்ரேல் செய்வதெல்லாம் அநியாயம் என்று. இந்த 85 நாடுகளில் பிரிக்ஸ், EU எல்லாம் இருக்கு, இந்தியாவை தவிர. இந்தியா பல அமைப்புகள்லையும் இருக்கிறது. ஆனால் அது கையெழுத்திடவில்லை. 85 நாடுகள் கையெழுத்திட்டு ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறது. இருந்தாலும் அவனுக்கு அது பகல் கனவு தான், அது நிக்க போறதே இல்லை. போர் நிறுத்தத்துல இவன் போற நிறுத்தல, ஆனாலும் அது ஒவ்வொரு கட்டமா கடந்து போயிட்டு இருக்கு. 19ஆம் தேதி ட்ரம்ப்போடைய அந்த மாற்று ஏற்பாடு இருக்கு பாருங்க, போர்ட் ஆஃப் பீஸ், அந்த கூட்டம் நடந்துருக்கு. அதுல ஒரு காமெடி என்னன்னா, அங்கேயே நின்றுட்டு இந்தியா பாகிஸ்தான் இதை நான் தான் முடிச்சு வச்சேன் அப்படின்ட்டு இருக்கான். ஏதாவது 100 தடவை 101 தடவை இல்லைன்னா 200% டாரிஃப் போடுவேன்னு சொன்னேன், இத்தனை நின்றுட்டுன்னு அங்கே போய் நின்றுட்டு பேசிட்டு நிற்கிறான். தேவையில்லாத பேச்சு. இதனிடையே அடுத்தது ஈரான் இஸ்ரேலு பேச்சுவார்த்தை ஒரு விதமா நெருங்கி முடியக்கூடிய அளவில் வந்தது. பேசி கடைசியில் என்ன முடிவு பண்ணாங்க? 3 வாரத்துல ஈரான் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கும்னு ஒத்துக்கிட்டாரு. யாரு? வெளிவிவகாரத்துறை அமைச்சர், ஈரான் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி. அதுக்கப்புறம் இன்னைக்கு என்னன்னா, பேசிட்டு எல்லாரும் அவங்கவுங்க நாட்டுக்கு போயிருக்காங்க. 15 நாள் கெடு அப்படின்னு இருக்கான். கமேனி அப்பா என்ன சொல்லியிருக்காரு? இப்படியே மிரட்டிட்டு இருந்தாலே நான் அடிப்பேன் இருக்காரு. இதுல ஈரானும் ரஷ்யாவும் சேர்ந்து ஓமன் கடல்ல ஒரு பெரிய ட்ரில் நடத்தியிருக்காங்க. ஈரான் ஒரு ஃப்ளையிங் ஓர் ரூமை, அதாவது பறந்து கொண்டே இருக்கக்கூடிய போர் அலுவலகம் ஒன்றை ஈரானுக்கு கொடுத்துருக்கு. இது அந்த அமெரிக்க கப்பல்கள் எவ்வளவு நேரத்தில் அழிக்கலாம் என்ற கணக்குகளை எல்லாம் போட்டு துல்லியமாக கொடுத்திருக்கிறது. தாக்குதலை தொடங்கினா உடனே கணக்கு முடிஞ்சிடும். அடுத்தது ஈரான் அண்டர் கிரவுண்ட்ல மிசில் சிட்டி வச்சிருக்கு பாருங்க. அத இந்த 12 நாள் யுத்தத்தின் போது இஸ்ரேலும் அமெரிக்காவும் திருப்பி தாக்க பார்த்துருக்காங்க அண்டர் கிரவுண்ட. ஆனா சில மொபைல் கிரவுண்ட்ஸ் இருக்கான், மொபைல் அண்டர் கிரவுண்டு சிட்டி இருக்கான். அது நகர்ந்து கொண்டே இருந்தது. இவர்களுடைய BB-2 இவர்களுடைய F-35 எல்லாத்தையும் கண்ணை மறைச்சிட்டு எப்படி போய் இவங்க கடைசியில் அந்த அண்டர் கிரவுண்டு சிட்டி எங்கேன்னு இருக்காமலே, எங்கே இருக்குன்னு தெரியாமலே குண்டுகளை போட்டு ஏமாந்துட்டு வந்திருக்கானோ. அடுத்தால ஈரானுடைய ப்ரிப்பரேஷன், அதாவது அந்த 12 நாள் யுத்தத்துக்கு பிறகு ஈரான் பொருளாதார அளவிலும் மிலிட்டரி அளவிலும் சுற்றுப்புறத்தில் உள்ள நாடுகளை எல்லாம் ஒருங்கிணைப்பு வளர்ந்திருக்கிறது ஒரு ரிப்போர்ட். அப்போ இந்த வீக்கெண்டில் தாக்குவேன், அந்த வீக்கெண்டில் தாக்குவோம்னு சொல்லும்போது ஈரான் தெளிவா சொல்லிட்டு, அது இனி என்ன செய்தாலும் உடனேயே உன்னுடைய கப்பல்களை எல்லாம் கவிழ்த்து விடுவோம், கடல்ல மூழ்கை செய்து விடுவோம். அடுத்தது JD வான்ஸ் நேற்று 2 நாளைக்கு முன்னாடி காமினியை பார்த்து அவர் காலில் விழணுங்கிறாரு ட்ரம்ப்னு சொன்ன JD வான்ஸ், நாங்கள் தாக்குறத தவிர எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லியிருக்கான். இப்படியே இவர்கள் பேசிக்கொண்டு இருந்தாலே தாக்குவோன்னு காமினி சொல்லியிருக்காரு. அதோட காமினி நிக்கல, கொஞ்சம் மொசாத் ஏஜெண்டை தூக்கில் போட்டுக்கிட்டு நத்தியானுகு, இப்போ இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஹஸ், இப்படிப்பட்ட மொசாத் சீஃப் இவங்களுக்கு படத்தையெல்லாம் போட்டு எங்களோட அடுத்த ஹிஸ்லிட்டி இவ்வளோதான், இவர்கள் தான் பெரிய போஸ்டர் ஒன்று போட்டு அதுக்கு கீழே சூஸ் யுவர் டேட் ஆஃப் டெத், உங்களோட சாவின் நேரத்தை நீங்களே தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள்னு போட்டு விட்டுருக்காரு. எல்லாம் பறந்துக்கிட்டு இஸ்ரேல் மருத்துவமனைகள் எல்லாம் ரொம்ப இதாகுதான். நான் ஏற்கனவே சொன்னேன், மருத்துவமனைகள் எல்லாம் போய் பார்த்துக்கிட்டு இனிமே அவனும் காயம்பட்டா இங்கே கொண்டு சேர்க்கறதுக்கு ஆஸ்பத்திரியே கிடையாது, மருந்தும் கிடையாதுன்னு விட்காஃபு, ட்ரம்போடைய மருமகன் நத்தியானுகு 3 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணாங்க. இப்போ மருத்துவமனை எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காராம். ஏன்னா இந்த அட்டாக் கம்ப்ளீட்டா நடக்கும் என்பதனால். அப்போ ஈரான் சற்றும் விட்டு கொடுப்பதாக இல்லை, தாக்குவோம் என்பதில் தயாராக இருக்கிறது. இஸ்ரேலுடைய நாட்கள் என்ன பண்ணணும், அதாவது உலக அளவில் மனித உரிமையை பேசுகின்ற எல்லோரும் என்ன சொல்றாங்கன்னா, காசாலையும் இவன் நித்தமும் கொண்டுகிட்டு இருக்கான், இவன் 72,000 பேரை கொல்லுவான், இவனே இப்போ போர்ட் ஆஃப் பீஸ்ல மெம்பரா இருப்பான், இதெல்லாம் இந்த ஐக்கிய நாடுகள் சபையில ஒண்ணுமே செய்ய முடியல, கண்டிக்கிறோம், அதை பண்றோம் இதை பண்றோன்னு சொல்லிட்டு இருக்கு.
எல்லா காரணமும் இருக்கு. இதை காரணம் காட்டி காசாவில் என்ன நடக்கிறதோ, மேற்கரையில் என்ன நடக்கிறதோ, இதை காரணம் காட்டியே ஈரான் தன்னுடைய தாக்குதலை நடத்தலாம், அதே போல இதர நாடுகளும் தாக்குதலை நடத்தலாங்கிற ஒரு கருத்து இராணுவ நோக்கர்களிடையே, குறிப்பாக முஸ்லிம் பத்திரிகைகளில் கட்டுரை எழுதுபவர்களிடையே வளர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. அது நடந்தால் அது வேறு விதமான ஒரு முடிவை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கொண்டு வரும். அடுத்தாலும் நீங்க காசாவுக்கு வந்தா ரமலான் 115 பள்ளிவாசலை முற்றாக இடித்திருக்கிறான். ஒரு 167 பள்ளிவாசல் மஸ்ஜிது அறகுறையாக இடிந்து கிடந்திருக்கிறது. எல்லாத்தையும் அந்த மக்கள் ஓரளவுக்கு சீர் செய்து தராவி தொழுகையில எல்லா இடிபாடுகளுக்கு இடையேயும் தொழுதுட்டு இருக்காங்க. அந்த தொழுகை சாதாரண தொழுகை இல்லைங்க, மேலே இஸ்ரேலுடைய ட்ரோன்ஸ் பறந்துகிட்டே இருக்கு. அந்த சத்தத்தை கேட்கிறதா அல்லது அதை பற்றி கவலைப்படுவதா, ஓதுகின்ற குர்ஆன் வசனங்களை மனதில் தேக்கிக் கொண்டு அதை பின்பற்றுவதா, அல்லது இந்த ட்ரோன்களுக்கு இப்போ அஞ்சுவதா, அல்லாவுக்கு அஞ்சுவதா என்றால் அல்லாவுக்கு அஞ்சினார்கள். இன்னும் டேவிட் செல்போனுடைய எல்லாரும் அதை சொல்றாங்க. இந்த பவர் ஆஃப் ஃபெய்த் அவங்கள்ட்ட அப்படி இருக்கு. தராவி தொழுகையை தொழுகிறார்கள். சில சகோதர சகோதரிகள் கொடுத்த பேட்டியில் போன ரமலான் ரொம்ப மோசமா இருந்தது, ஆனால் இந்த ரமலான் ரொம்ப கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் ஒரே அடியாக நன்றாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் எங்கள் இரட்சகனை நாங்கள் வழிபடுவதில் உறுதியாக இருக்கிறோம், அவனுடைய உதவி எங்களுக்கு விரைவில் கிட்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்போ ரஃபா வழியாக ஒரு 3400 பேரில் 1148 பேர் போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1700 போயிருங்கன்னா 33% பேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க. ரஃபா 2 பக்கம் போக்குவரத்து நடக்கு. இப்போ அந்த நேஷனல் கமிட்டி ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் காசா இருக்குல்ல, அது கேரள உட்காந்துட்டு இங்கே போலீஸ் ஃபோர்ஸை ரெக்ரூட் பண்ணுது. ஹமாஸ் சொல்லிட்டாங்க, எங்கள் போலீஸ் ஃபோர்ஸை அப்படி தர தயாராக இருக்கு, நீ வா, நீ எல்லா இதையும் உடைத்து கொண்டு உள்ளே வா என்று சொல்லி இருக்கிறார்கள். கொஞ்சம் இது கத்தர் அவங்க எங்கெல்லாம் பில்லியன் கணக்கில் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா காசை போடாது, கிடைக்கிற காசை தனக்கு ஒரு சர்க்குலேட்டிங் கேபிட்டல் மாதிரி பயன்படுத்தும் போல தெரியுது. ஆனால் காசாவை மறுகட்டுமானம் செய்வதற்கு போதுமான பணத்தை முஸ்லிம் நாடுகளும் முஸ்லிம் தன்னார்வ குழுக்களும் தரும் என்று தெரிகிறது. அடுத்தது இந்த ரஃபா கிராசிங் பெரிய அளவில் பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தலை. பிலாடல்பியா வழியாகவும் இதர இதுகள் வழியாகவும் வந்துகிட்டு இருக்கு. 37 ஐரோப்பிய யூனியனுடைய ஐரோப்பிய நாடுகள் ஐரோப்பிய நாடுகளின் தன்னார்வ குழுக்கள் பின்வாங்கினாலும் முஸ்லிம் தன்னார்வ குழுக்கள் அந்த இடத்துக்கு வந்து விட்டன. அவங்கள நம்மளும் எதிர்பார்ப்போம், இவன் ஜெயிலில் பிடிச்சி போட்டாலும் பரவாயில்ல, நம்ம நமது பணியை செய்வோம் என்று செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதனால் போன வருடத்தை விட இந்த வருடத்து ரமலான் தராவியோட நடக்கு. அப்படி வேணா நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். அவங்க தராவி தொழுவாங்க 5 நேரமும். இடிஞ்சு கிடந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் ஓரளவுக்கு சரி செய்துன்னா என்ன, டார்பால அது இது வச்சு கிரிக்கதை வச்சு கெட்டி எழுப்பி தொழுகையை திறந்த வெளி கொஞ்சம் அப்படியே தொழுது கொண்டு இருக்கிறார்கள். இப்படி அவர்களுடைய ஈமானிய பலத்தை பலமாக வெளியிலே சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாய்ஸ் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.